என்ன பண்ண போறோம்? டிபீட் பண்ணிடலாம். இதை வந்து ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இது வந்து நம்ம வந்து அவனுக்கு எடுத்து பிப்டியோட்டுக்கு திருப்பி எடுத்து அதை இதை போட்டுவோம். போட்டுட்டு அது எடுத்து போட்டு திருப்பி விட்டோம்னா அது ரெடி ஆகிடும். என்ன ரெடி ஆகும்? கேக் வரும். கேக் வருமா? ப்ரௌனி வரும். அப்புறம் நாங்கள் அதை ஈட் பண்ணுவோம். வாவ். Hey. பாவம் அப்பா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிருத்திஸ் vlogs. இன்னைக்கு நம்மளோட இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐட்டம் காமிக்க போறேன். அது என்னன்னு யோசிக்கிறீங்க? வெயிட் பண்ணுங்க. இதுதாங்க அந்த ஐட்டம். இது வந்து காஸ்ட் அயர்ன் ஸ்கில்லட். எனக்கு ஹார்ட் ஷேப் ரொம்ப பிடிச்சது. பட் நான் அதுக்கு முன்னாடியே சர்க்கிள் பேன் வாங்கிட்டேன். ஸோ இதை ரிட்டர்ன் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு இதை ஓப்பன் பண்ணிட்டு இதுல உங்களுக்கு ப்ரௌனி செஞ்சு காமிக்க போறேன். நான் செய்ய போறது இல்ல, ஆக்சுவலி ஆதோ தான் செய்ய போறான். அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி குட்டி பேன்ல குக் பண்ணும் அப்படின்றது. ஸோ அதனால வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பேன் இப்போ ஓபன் பண்ணிடலாம். காட்டுறேன். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணியாச்சு. இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்களா, பேன் ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. நம்ம பேன் எப்படி இருக்கு? ரொம்ப கியூட்டா இருக்கு. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டேவா? என்னது? அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்து ப்ரௌனி மிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு ப்ரௌனி ரெடி பண்ண முடியும். ஸோ 2 ப்ரௌனி செய்யறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேனில் ஆயில் அப்ளை பண்ண கீழே கூடாதுங்க. இல்லை இல்லை வேணும் வச்சாங்க. இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பேனில் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். வெஜிடபிள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அவனில் ப்ரீ ஹீட் பண்ண சொல்லியிருக்காங்க 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில். ஸோ 2 hours ப்ரீ ஹீட் ஆகிட்டு அந்த ஆயிலே வந்து ஹீட் ஆனால் பேன் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணி பேக் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வைப் பண்ணிட்டு நீ பண்றேன். அவன் வர ரொம்ப நேரமா கேட்டிருக்கான் நானே பண்றேன்னு. ஸோ காமிக்கிறேன். கீழே போகுமா? அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீ ஹீட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஸ்டார்ட். இப்போ அவன் ப்ரீ ஹீட் ஆனோடனே இதை எடுத்து உள்ளே வச்சிடலாம். ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதை உள்ளே வச்சிடலாம். இதில் ஒன்றும் நான் பேக்கிங்க்கு எதுவுமே ஊற்றி வைக்கல. எம்டி பேன் ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால அது நல்லா பேக் ஆகிட்டு கொஞ்சம் அந்த காஸ்ட் ஐயனை நம்ம ப்ரீ சீசன் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் இந்த ஸ்டெப்பு. ஸோ 2 hours வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே நான் போய் என்னோட டின்னர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா உங்களை மீட் பண்ணுறேன். சப்பாத்திக்கு மாவு செய்ய போகிறேன்.
என்னோட சப்பாத்தி மாவு வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இது வந்து ஹோல் வீட் ஃப்ளவர், ஹோல் ஃபுட்ஸில் கிடைக்கும். இங்கே இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் சப்பாத்தி வந்து உங்களுக்கு நார்மல் சப்பாத்தி அளவுக்கு சாஃப்டாக கிடைக்காது. பட் ஸ்டில் வந்து ரொம்ப ஹெல்த்தி. அதனால் யூஸ்வலாக நான் இந்த ஹோல் வீட் ஃப்ளவர் தான் வாங்குவேன். என்னோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சப்பாத்திக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பீனட் ஆயில். பீனட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். ஸோ நான் ஹோல் வீட் ஃப்ளவர் வேறு யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் பார்த்து செய்வேன். ஹார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதனால் பீனட் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு பிசைகிறதுக்கும் பீனட் ஆயில் யூஸ் பண்ணுவேன். அகெயின் குக் பண்ணும்போதும் கொஞ்சம் பீனட் ஆயில் யூஸ் பண்ணுவேன். மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப நறுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். எனக்கு ஃபஸ்ட் இனிஷியலாலாம் சுத்தமாக சப்பாத்தி வராது. இதில் நான் உங்களுக்கு சப்பாத்தி செய்யும் போது காமிக்கிறேன் எப்படி இருக்கு, எப்படி வருதுன்ட்டு. நான் மாவு பசையும் போது ஃபுல்லாக தண்ணியை ஃபஸ்ட்டே ஊற்றிடுவேன். எனக்கு அளவு தெரியும் இந்த சப்பாத்திக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்ட்டு, நான் எடுக்கிற மாவு அளவுக்கு. ஸோ அதனால் முதலே தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா செஞ்சுருவேன். இந்த மாவோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா கிங் ஆர்த்தர் அப்படிங்கிற பிராண்டு. இது வந்து ஆக்சுவலி நான் வால்மார்ட்லேயும் ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஆல் பர்பஸ் ஃப்ளவரும் இதே பிராண்டில் இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். அதுவும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னா ஹோல் ஃபுட்ஸ்லேயோ இல்லை வால்மார்ட்லேயோ செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி நான் ஹோல் ஃபுட்ஸில் தான் வாங்குவேன். நான் ஆக்சுவலி மேலாம் வச்சு மாவு பிசைய மாட்டேன். அப்படியே பசஞ்சாலும் ஒரு ஸ்பூன் போட்டு ஏறி நின்று அப்படி தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு இங்கே எட்டாது யூஸ்வலாக. ஸோ இன்னைக்கு வீடியோக்காக மேலே நின்று அப்படியே பசஞ்சிட்ருக்கேன். நான் என்னோட ஸ்பூன்லேயே ஏறி நின்னாச்சு. இதை வந்து இப்போ ஒரு ஒயிட் கிளாத் போட்டு 15 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா சுட்டோம்னா நல்லா சாஃப்டாக வரும். சூப்பர் சாஃப்டான ஹோல் வீட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். பிச்சு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவனை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம். பட்டர் மெல்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் எடுத்து அப்ளை பண்ணுமா? நீங்கள் பண்ணிட்டீங்களா? ம். என்ன இருக்கு உள்ள? எக்ல இது என்னது? இது எக் யாக். அது எக் ஒயிட். தண்ணி இல்லை. பார்த்து பண்ணிட்டோம். வரேன்.
ready. போலாமே. போலாமா? சும்மா ஜஸ்ட் போட்டிங்கன்னா போதும். இப்போ வெயிட் பண்ணிக்கலாம். வெயிட். இருங்க, இங்க இருக்கிறது ஃபுல்லா வச்சிடலாமா? இப்போ வந்து ஹெட் பண்ணி வெயிட் கண்ணு பக்கம் ஒன்று அப்பதான் ரெடி ஆகும். இப்படி விடக்கூடாதா? அப்படியே வந்து சரி வெயிட் ஒரு நிமிஷம். இருடா, எடுத்து கொடுத்தேன், வெயிட் பண்ண. அப்படியே வந்துட்டேன். அப்ளை பண்ணலாமா? வெயிட் பார்த்து நீட்டா ஈவனா அப்ளை பண்ணிங்கன்னா தான் ப்ரௌனி உங்களுக்கு ஹார்ட் ஷேப்ல கிடைக்கும். ஓகேப்பா. அப்புறம் கிஸ் வருமா? யாருக்கு கிஸ் வரும்? அம்மாக்கு மோட்டின் இன்னும் வரலையே. இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு கிஸ்ஸா தான் வேணும். ஃப்ளைங் கிஸ்ஸா வேணாமே. அங்க போய் நின்றுட்டு அங்கிருந்து ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு இருக்கான். இன்னும் எனக்கு சீக்ஸ்ல தான் வேணும். சீக்ஸ்ல ஸ்ட்ரைட்டா தான் கிஸ் வேணும். ஸ்ட்ரைட்டா வேணும். கையை கழுவணும். இப்பதான் ப்ரௌனிக்கு ரெடி. நம்ம தம்பணும். அதுல எக்கெல்லாம் போட்டிருக்கு, அப்படியே பச்சையா இருக்கு. பாருங்க, ப்ரௌனிக்கு ரெடி பண்ணியாச்சு. நோ மட்டும் இந்த பாக்கெட்டையும் பிரிச்சு கொட்டி இது மாதிரி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, மிச்சருக்கு எக்கு பட்டர் இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு ப்ரௌனி ரெடி ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை பேக் பண்ணிட்டு தான் அடுத்த ப்ரௌனியை ரெடி பண்ண முடியும். இருங்க, வச்சிடலாம். உள்ள ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறமா அவன் ப்ரீஹீட் ஆயிடுச்சுங்க. ஸோ இதை வச்சுட்டு ப்ரௌனி ரெடி பண்ணிடலாம். சூடு அடிக்குது. ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. கேர்ஃபுல். இருக்கு சென்டர்ல இன்சர்ட் பண்ணுவோம்ல. போது. இங்க பாருங்க, ஹார்ட் ஷேப் ப்ரௌனி இஸ் ரெடி. இங்க பாருங்க, ஒட்டவே இல்லை கொஞ்சம் கூடயும் பேன்ல. நான் இந்த ஏரியா மட்டும் ஒட்டிரும்னு நினைச்சேன், ஏன்னா நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன் நல்லாவே. நல்லா இருக்குல்ல பார்க்க. $6 யார் சொன்னா அப்படி? என்னது தெரியலையே, கார்டுன்னு நினைக்கிறேன். No, wait. Chocolate syrup. எனக்கு நான் காய்க்கு சும்மா தான் வேணும். நாங்க ப்ரௌனி டேஸ்ட் பண்ண போறோம். எப்படி இருக்கு? டீத் பிரேக் ஆயிடுச்சா? ப்ரோக் ஆயிடுச்சா? க்ராஸ் ஆயிடுச்சுங்க.
ஏய் You love this? It is amazing. ம் Sweet. அந்த பாவம் அப்பா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சமா ஷேரிங் இஸ் கேரிங். கொடுத்துடலாமா? ஒன்னும் கொடுக்குற மாதிரி இல்ல. ஹங்கரி இருக்கா? நிஜமாவா? சப்பாத்தி போட்டுக்கிட்டா? இது தர இது மட்டும் கொடுத்தாக்கணும். அந்த இது கூட ம் அந்த ஐக்கிங் கூட அந்த ஐக்கிங் கூட அந்த ஐக்கிங் ஐஸ்கிரீம் வச்சிருக்கேன். சூப்பர் டெலிஷியஸா செமையா இருக்கு இந்த ப்ரௌனி. ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து இதுக்கு ரெசிபி எதுவும் இல்லை. நான் இனிமே பண்ணிட்டு நான் உங்களுக்கு ரெசிபி கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இது வந்து மிக்ஸி யூஸ் பண்ணி பண்ணதுனால எனக்கு இதுக்கான ரெசிபி தெரியாது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சொல்லிடு, கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பட்டன் தொழில் அப்புறம் எல்லாமே பண்ணலாம். டிவிலலாம் ஃபர்ஸ்ட் வந்து லைக் ஷேர் கமெண்ட்லாம் சொல்லிட்டு அப்புறமா தான் பண்ணுவாங்களாம். என்னோட வீடியோவே அவன் பார்த்துட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல ஒரு வாட்டி சொல்லுவேன் இல்லையா, அதை சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஒரு வாட்டி சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஐக்கியம் மட்டும் கூட